விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. எல்லாருக்குள்ளேயும் இன்றைக்கு அவசியமான ஒரு காரியம். எல்லாவற்றிலும் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது எப்படித்தான் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறோம். தொடர்ந்து புதிய புதிய முயற்சிகளோடு வெற்றியின் அடையாளத்தோடு பயணிக்கிற நமக்குள்ளேயும் இந்த சோதனைகள் அனுமதிக்கப்படுது. வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகையால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் என்பது எப்படிப்பட்டதென்றால், அவ்வளவு சாதாரணமான ஒரு வார்த்தை. விசுவாசி என்று நமக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் விசுவாசத்தில் இதுவரைக்கும் நிலைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். முதலாவது அவருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்குமானால் இந்த உலகத்தின் எந்தவித மாய்மாலத்துக்கும் பொல்லாப்புக்கும் போராட்டத்துக்கும் தந்திரங்களுக்கும் இழப்புகளுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். அவரை நம்பக்கூடிய இருதயம் யாருக்கு இருக்குன்னா அவருக்கு பயப்படுறவங்களுக்கு இருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க அநேக காரியத்தை தடை செய்கிறது நம் பயத்தின் ஆவி. பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே பயம் நம்மை மேற்கொள்கிறது. பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோம் என்று தெரியாமல் பயந்து அதிலிருந்து பின்வாங்குகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எத்தனை முறை கேட்டாலும் அதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம் ஒன்று உண்டு. ஏனென்றால் அவர்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை அந்த ராஜா பார்க்கும்போது 1 மடங்கல்ல 7 மடங்கு அக்கினி சூளையை அவன் சூடேற்றுகிறான். ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தின் அளவை பரிசோதிப்பதற்கு தேவனும் பொறுமையாய் இருக்கிறார். பொல்லாதவனோ உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் விலகும்படி உங்களுக்குள்ளே பயத்தை அனுப்பி நீங்கள் கர்த்தர் மேல் இருக்கும் நம்பிக்கையிலிருந்து விலகி ஓடும்படியாக அந்த காரியத்தை உங்களுக்கு அனுமதிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, முடிவு பரியந்தமும் விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு கடைசி நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, விசுவாச துரோகம் வெளிப்பட்டால் ஒழிய கேட்டின் மகன் வெளிப்பட மாட்டான். ஆகையால் நம்புகிறவர்களும் தேவனையே நம்பிக்கையா கொண்டிருக்கிறவர்களும் கடைசி நாட்களில் பயந்து பின்வாங்கி போகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதீங்கள், விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்வில் அவர் அநேக அற்புதங்களை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறீர்கள், சூழ்நிலை பார்க்காதீர்கள், சூழ்நிலை உண்டாக்கின தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், அவராலே நிச்சயமாய் நாம் நிலைநிற்போம். சங்கீதம் 125:1 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆகவே நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தேவனை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால், எத்தனை முறை பிடிக்கப்பட்டும் எத்தனை முறை அழிக்கப்பட்டும் அது ஒரு நாளும் தன் நிலையை இழக்காதபடி சீயோன் பர்வதத்தை போல் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நாம் தேவனுக்குள் இருக்கும் நம்பிக்கையிலே அநேக காற்றுகள், அநேக வெள்ளங்கள், அநேக போராட்டங்கள், அநேக தந்திரங்கள் நம்மை எதிர்கொள்ள வரும். ஆனாலும் சீயோன் பர்வதத்தை போல் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பயப்படாதீங்கள். எதற்கென்றால் இந்த உலகத்தின் போராட்டங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது. விளையாட சொல்லுவாங்க, குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு. இன்றைக்கு நம்மை சுற்றிலும் பயமுறுத்துகிற இந்த ஆவிகள் உங்களை மேற்கொள்வதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். ஒரு கதையை உங்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு நாட்டிலே தேவனை அதிகமாய் தேடுகிற உத்தம விசுவாச மார்க்கம் உள்ள தேவ மனிதர்களை தேடினார்கள். அங்கே ஒரு 10 பேரை அவர்கள் கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த 10 பேருக்கு முன்பாக அதை நிறைவேற்றும்படியாக ஒரு இராணுவ தளபதி வந்து நிற்கிறார். அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு எல்லாம் தூக்கு கயிறு காத்து கொண்டிருக்கிறது. அந்த 10 பேரும் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தூக்கு கயிறு மாட்டுகிற இடத்திலே அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடத்திலுமா அந்த தளபதி வந்து கேட்கிறார், நீ இப்பொழுது இயேசுவை மறுதலிக்கிறாயா? உன்னை நான் விட்டு விடுகிறேன், உயிரோடு விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் முதலாவது இருக்கிற நபர், இல்லை, நான் மரித்தாலும் இயேசுவை விட்டு விலக மாட்டேன், அவர் மேல் விசுவாசமாக இருப்பேன் சொல்கிறார். இப்படியாக முதலாவது இருக்கக்கூடிய அந்த உத்தம ஊழியக்காரன் தூக்கிடப்பட்டு மரித்து போனார். இப்படியாக ஒவ்வொருவரிடமா வந்து கேட்கும்போது ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். சீயோன் பர்வதத்தை போல அவள் அசையாமல் நிலைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கும்போது கிட்டத்தட்ட 8-9வது நபர் கிட்ட வரும்போது அதே வார்த்தையை அவர் சொல்ல கேட்கிறார். அவரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை போவதற்கு முன்பாக இந்த இராணுவ தலைவர் தூரமாய் என்று பார்க்கிறார், அவர்களுக்கு நிறைவேற்றப்படும் தண்டனை குறித்து. அப்படி ஒவ்வொருவராய் மறிக்கிற போது வானத்திலிருந்து ஒரு விதமான மகிமை இறங்கி வருகிறதை பார்க்கிறார்.
அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து மரித்து போகிற அவர்களுக்கு அந்த மகிமை அவர்கள் மேல் கிரீடம் போல் இறங்குகிறதை பார்க்கிறார். இப்படியாக கடைசியாய் இதை தூக்கிடப்படும் அந்த ஊழியக்காரர்கள் கவனிக்கவில்லை, அவர்கள் அதை அறியவும் இல்லை. ஆனாலும் இதை பார்த்து கொண்டு அந்த ராணுவ தளபதி இது எப்படி சாத்தியமாகும் என்று எண்ணி கொண்டார். 9 பேர் மறுதளிக்காது இருந்தார்கள், அவர்கள் தூக்கிலிடப்பட்டு மரித்து போனார்கள். 9வது நபர் மேலும் அந்த மகிமையின் கிரீடம் வந்து அவருக்குள் எடுத்துக்கொண்டு போனது. இந்த 10வது நபர் சூழ்நிலை பார்க்கிறார். 9 பேரையும் காப்பாற்றாத தேவன், 9 பேருக்கும் இறங்காத தேவன் எனக்கு மட்டும் எப்படி இறங்குவார் என்று சொல்லி அந்த இடத்திலே விசுவாசத்திலே நிலைத்து நில்லாமல் விசுவாசத்திலிருந்து மறுதலித்து அந்த இடத்திலிருந்து விலகி ஓடி வந்தார். நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று சொல்லி விலகினார். அவர் அன்றைக்கு சரீரத்திலே மீட்கப்பட்டார். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ராணுவ தளபதி வேகமாய் ஓடி வந்து அவரிடத்திலே, அவர் அந்த 10வது ஊழியக்காரர் நின்ற இடத்திலே அவர் நின்று நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த தூக்கு கயிறை தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு மரணத்திற்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவள் மேல் அந்த மகிமையின் கிரீடம் இறங்கினது. நீங்கள் நானும் கூட கடைசி நிமிஷத்திலாவது கர்த்தரை நம்பி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து அந்த மகிமையின் கிரீடத்துக்கு நேராய் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மறுதலிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த ஒரு மனிதன் அன்றைக்கு கர்த்தருடைய மகிமைக்குள் பிரவேசித்தான். காரணம், விசுவாசத்தை கடைசி வரை பற்றி கொண்டிருக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற அநேகர் கடைசி வரை விசுவாசத்தில் நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலே உறுதியாய் சீயோன் பர்வதத்தை போல் நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த கதை நாம் அதிக முறை கேட்டிருக்கிற ஒரு கதைதான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்கள் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஆமென். கர்த்தருடைய வேலையை செய்கிற ஒரு மனுஷன், கர்த்தருக்காக பணிவிடை செய்கிற ஒரு மனுஷனாகிய யவீருவை அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், தேவனுக்காய் பணி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஏதாயிலும் ஒன்றை செய்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் வாழ வேண்டும். ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேர் வைத்துக் கொண்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் தேவனுக்காக என்ன செய்தேன் என்றால், தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்றால் நான் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும். இவரோ ஜெப ஆலய தலைவனான யவீரு என்று அவரை குறித்து அடையாளம் சொல்லப்படுகிறது. இவர் கர்த்தருடைய வருகைக்காக, கர்த்தரை காணும்படியாக கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து காத்திருந்த ஒரு மனிதன். ஏன் அப்படியாக இருக்கிறார்? ஏனென்றால் ஜெப ஆலயத்தில் எப்பொழுதும் இருக்கிறவருக்கு இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சையின் அவசியம் என்ன? வாசிக்க கேட்போம். 23ஆம் வசனம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆமென். அவருக்கு தெரியும், அவருக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுதான் உன் பிள்ளையை அற்புதத்தினால் உயிர்ப்பிக்க முடியும். காரணம், அவரே இரட்சகர், அவரே ஒரே குமாரன், அவரே பிதாவினால் பூமியிலே மனுஷனுக்காக அனுப்பிக்கப்பட்ட தேவ ஆவியானவர் என்று அவருக்கு உணர்த்தப்பட்டதினாலே இயேசுவை தேடும்படியாக ஓடி அவரிடத்தில் தன் வேண்டுதலை அந்த யவீரு சொல்லுகிறார். என் குமாரத்தி மரணத்துக்கேற்ற அவஸ்தை, கிட்டத்தட்ட மரித்து போகிற ஒரு நிலைமை. அந்த அவஸ்தையின் மத்தியிலே அவன் மருத்துவரை தேடி ஓடவில்லை, ஏதோ மற்ற மனிதர்களுடைய ஆலோசனையை நாடி ஓடவில்லை. அவனுக்கு தெரியும், அற்புதம் செய்கிற ஒருவர் உண்டு, நான் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன், நான் அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறேன், நான் அவரை நம்புகிறபடியால் நான் வெட்கம் அடைய அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் நிச்சயம் உடையவனாய் இயேசுவை சந்தித்தான். இயேசுவின் இடத்தில் தன் இருதயத்தின் வேண்டுதல்களை, தன் அங்கலாய்ப்பை மனதார அவன் கொட்டி தீர்க்கிறான். ஆண்டவரே, என் குமாரத்திக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் குமாரத்தியை மரணத்திலிருந்து உம்மால் என்று ஒருவரால் மீட்க முடியாது, நீர் அந்த அற்புதத்தை இப்பொழுதே செய்ய வேண்டும் என்று அவன் இயேசு இடத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறான்.
நீங்கள் உங்கள் இருதயத்தில் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே, மரணத்துக்கு ஏதுவான போராட்டம், வியாபாரத்தில் நஷ்டம், சரீரத்தில் பலவீனம், வாழ்விலே தோல்வி, இனி எந்த ஒரு சூழ்நிலையினாலும் உங்களை மீட்க முடியாது என்ற ஒரு காரியம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இயேசுவை முழுவதும் நம்புங்கள், முழு மனதோடு நம்பிக்கொண்டிருங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர் சீயோன் மலை போல் உறுதியாய் இருப்பார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் சூழ்நிலை கட்டபடி உங்களை மாற்றிக்கொள்ளாதபடி தேவனையே நம்பிக்கொண்டிருங்க, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவரையே நம்பிக்கையா கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்படியாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே அஸ்சிரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வரும்போது அங்கே எசேக்கியா ராஜாவின் சூழ்நிலை அவர்களை எதிர்கொள்ள முடியாதபடி, அவர்களுடைய யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ள முடியாதபடி இருந்தது. ஆனாலும் தன் ஜனங்களை நோக்கி சொல்கிறான், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரையே நம்பிக்கொண்டிருங்கள். ஏனென்றால் அந்த நம்பிக்கையை நிச்சயமாய் நமக்கு அற்புதத்தை கொண்டு வரும். நீங்கள் நான் நினைக்கலாம், சூழ்நிலை எப்படி நமக்கு சாதகமாய் மாறும்? சூழ்நிலையை மாற்றுகிறவர் உங்களோடு இருக்கிறார். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசமானது வேதம் சொல்வது காணப்படுகிற நம்பிக்கையும் காணப்படாத நம்பிக்கையும் நம்பப்படுகிற உறுதியும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எப்படி அற்புதம் செய்வார் என்று உங்கள் கண்களால் காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்புகிற நம்பிக்கையில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அந்த ரப்சாக்கே சொல்லுகிறான், நீ நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை என்ன என்றால் எந்த வாய்ப்பும் இல்லை வெற்றி கொள்வதற்கு, எந்த மனிதனுடைய தயவும் இல்லை, யுத்த வீரர்கள் இல்லை, மனிதர் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியா சொல்கிறார், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரையே நம்பிக்கொண்டிருங்கள் என்றால் விசுவாசம் உள்ளவன் ஒன்றுக்கும் பதறான். விசுவாசி எதற்காகவும் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டான். கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இந்த நேரத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் எதனால் உருவாகுதுனால் விசுவாசத்தில் குறைவுகள் உண்டாகிறது. நெருக்கத்தை எதிர்கொள்ள முடியல, பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியல. அநேக வேத ஆதாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதின் அவசியம் என்னவென்றால், எதுவரைக்கும் நாம் விசுவாசமா இருக்க வேண்டும் என்றால் முடிவு பரியந்தமும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அது எதுவென்றால், மரணமே உங்களை சூழ்ந்து கொண்டாலும், மரணமே உங்களை மேற்கொண்டாலும் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே நீங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த எவரு தன் மகளுக்காக தேவனை நம்பி ஓடி அவர் பாதத்திலே அவன் கண்ணீரோடு காத்திருக்கிறான். வாசிங்க 35ஆம் வசனம். வாசிங்க 35ஆவது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலே தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? இயேசுவிடத்திலே அவன் வேதனையை சொல்லிக் கொண்டிருக்கிறான். என் மகள் மரண அவஸ்தையாய் இருக்கிறாள் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவன் இருதயத்தை கலங்க பண்ணும்படியாக, அவன் நம்பிக்கை உடைக்கும்படியாக, அவன் சோர்ந்து போய் தேவனை மறுதலிக்கும்படியாக ஒரு வார்த்தை வருகிறது, உன் மகள் மரித்து போனாள். இன்றைக்கு அநேகருடைய இருதயம் தேவனிடத்தில் மண்டியிட்டு முழங்கால் படிட்டு கர்த்தாவே அற்புதம் செய்யும் என்று ஒவ்வொரு நாள் வேண்டிக் கொண்டிருக்கும் போது மற்ற மனிதர்கள் உங்களிடத்தில் சொல்லுகிறார்கள், உன் நம்பிக்கை வீணானது, நீ நம்புகிற காரியம் உனக்கு வாய்க்காது, எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, அவர்களுடைய காரியம் தோற்று போனது என்று சொல்லி உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும் வரைக்கும் காத்திருங்கள். அவன் இருதயம் சோர்ந்து போனவனாய், ஏனென்றால் தன் மகளுக்காக, தான் பெற்றெடுத்த மகளுக்காக கர்த்தருடைய பாதத்திலே எப்பொழுதும் காத்து கொண்டிருந்த பணியை செய்த அவனுக்கு வேற யாரு துணை? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தரே துணை என்று வேதம் சொல்கிறது. அவன் தேவனை அல்லாமல் வேறு ஒருவரை நம்பவில்லை, மருத்துவரை நம்பி ஓடவில்லை, மனிதர்களை நம்பி ஓடவில்லை, செல்வந்தர்களை நம்பி ஓடவில்லை, தேவனை நம்பி வந்தவன். அவனுடைய இருதயம் உடைக்கப்படும்படியாக, அவனுடைய நம்பிக்கை உடைக்கப்படும்படியாக மனிதர்கள் அவன் செவியில் கேட்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், உன் மகள் மரித்து போனாள், உன் மகள் மரித்து போனாள். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்விலே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை மரித்து போனதாக அநேகர் சொல்லுவாராகில் நீங்கள் பயப்படாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், அந்த நம்பிக்கையில் நீ நிலைத்திரு, உன் நம்பிக்கை ஜெயமாய் நிச்சயம் மாறும், அதை நான் செய்து முடிப்பேன். கர்த்தர் அல்லேலூயா. இந்த நிலைத்து நிற்கிற அனுபவம் வேணுங்க. அந்த மனுஷனுடைய இருதயத்தை உடைக்கிற மனிதனுடைய வார்த்தைக்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவனாய் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு
நேரடியாகவே அவனோடு பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் அப்படியாக பேசுகிறார். உங்கள் இருதயங்கள் சூழ்நிலைக்கேற்ற விதமாய் மாறி நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கைகள் மரணித்து போனது, அவைகள் திரும்பி உயிர்ப்பிக்க முடியாது, அவைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே நீங்கள் தோற்று போனீர்கள் என்று அவர்கள் உங்கள் காதுகள் கேட்க உங்களிடத்தில் பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் நம்பிக்கை மறிக்கவில்லை, உன் பிள்ளை மறிக்கவில்லை, உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறாள், அவளை நான் நிச்சயம் உயிர்ப்பிப்பேன் என்று அந்த மனுஷனோடு நிச்சயமுள்ள தேவனாய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இப்படித்தான் வெளிப்படுகிறார். எத்தனை சூழ்நிலை மத்தியில, எத்தனை தேவைகள் மத்தியில நாம் நம்பிக்கை அற்றவர்களாக, ஆண்டவரே என்னை நீர் கைவிட்டீர், என்னை நீர் மறந்தீர், என்னை நீர் புறக்கணித்தீர், ஏன் எனக்கு இப்படி செய்தீர் என்று புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் நம்பிக்கை மறிக்கவில்லை, நீ நம்புகிற காரியத்தை என்னால் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் என்னால் ஒரு அற்புதம் செய்ய முடியும், அந்த அற்புதத்தை நான் இன்றைக்கே செய்வேன். அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும். ஏனென்றால் என் தேவன் மகா பெரியவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதத்தில் இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது, என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டோ? அவர் எதையெல்லாம் செய்ய முடியும், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் நாமம் என்னவென்று கேட்டதுக்கு அதிசயம் என்று சொன்னவர். இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்கிற அதிசயங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் மாய்மாலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய அதிசயம் நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். அன்றைக்கு அந்த மனுஷனுடைய இருதயத்தை கலங்க பண்ண இந்த வார்த்தைக்கு இயேசுவின் வார்த்தை எப்படியா இருந்தது? வாசிக்க கேட்போம். 35 வசனம் தொடர்ச்சி. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்குமா இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எத்தனை மனிதர்கள் உங்களை குறித்து பேசலாம், ஆனால் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அவர்கள் சொல்லுகிறார்கள் நம்பிக்கை மரித்து போனது, தேவன் சொல்லுகிறார் நான் உயிரோடு இருக்கிறேன். யோபு சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்த போதும் இனி பெறத்தக்க காரியம் ஒன்றுமில்லை என்ற ஒரு சூழ்நிலை மத்தியிலே அவர் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்களில் அவர் வருவதை என் கண்கள் காணும் என்று ஒரு பெரிய நம்பிக்கையின் வெளிப்பாடை அவருக்குள்ளிருந்து அவர் விதைக்கிறதை பார்க்கிறோம். நாம் மரணத்துக்கு உரியவர்களாக இருந்த போதும் மரணத்தை ஜெயித்த தேவன் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அந்த விசுவாசத்தில் விலகி போவதனால்தான் வெற்றியின் பாதையிலே அவர்கள் நிலைநிற்க முடியவில்லை. பொல்லாதவன் நம்மை பயமுறுத்தி நம்முடைய ஸ்தானங்களை அவன் பறித்துக் கொள்கிறான். யோசித்து பாருங்கள், மகிமையின் கிரீடம் உங்களுக்கானது, மகிமையின் கிரீடம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 10வது ஊழியக்காரர் தன் மகிமை இழந்து போனான். கடைசி நிமிஷத்திலே ஒருவன் வந்து அந்த மகிமை பெற்றுக் கொண்டான். நீங்களும் நானும் கூட உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த மகிமையின் கிரீடத்தை இழந்து போகாதீர்கள். ஏனென்றால் பயப்படாதேங்கள். இயேசு சொல்லுகிறார் அந்த எவருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். ஒருவேளை இன்றைக்கு நாம் இப்படியே சிந்திப்போம், நம்முடைய பலவிதமான காரியத்திலே நாம் பயந்து இருக்கிறது உண்மைதான். அந்த காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று, செய்ய முடியாது என்று, அது சாத்தியம் இல்லை என்று நம்மை குறித்து மனிதர்கள் சொல்லுகிறதிலே நாம் கேட்டு பின்வாங்கி போயிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே, நான் உனக்கு முன்குறித்த உன் மேன்மையை ஒருவனாலும் முன்னெடுத்து பறிந்து கொள்ள முடியாது. நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. தாமதித்தாலும் தரிசனங்கள் நிச்சயம் நிறைவேறும். தாமதிக்கிறேன் என்று எண்ணுகிறபடி நீ தாமதத்தை நோக்கி பார்க்காதபடி அவர் சீக்கிரம் வந்து உனக்காய் அற்புதம் செய்வார். அவர் இயேசு மனுஷனோடு பேசுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த சூழ்நிலையில் மத்தியில இந்த வார்த்தையை ஆண்டவர் எவருக்கு சொல்லுகிறார் என்றால், பிள்ளை மரித்து போன சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கும் இப்படித்தான் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை மரித்து போன நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, என்னால் நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதத்தை கொண்டு வர முடியும். வாசிப்போம். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்முடைய வருகிறதற்கு இடம் கொள்ளாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து
சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை. அவன் இருதயத்தை இயேசு கிறிஸ்து தேற்றிய பின்பும் அங்கே அழுகிறவர்களாக ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாத விசுவாசம் உள்ளனா இருக்கு. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்பாதப்பா, இயேசுவை நம்பாதப்பா, இயேசுவை நம்பாத, அவர் ஏதோ சும்மா சொல்றான்னு சொல்லி அவன் இருதயத்தை இன்னும் கலங்கடிக்க பண்ணும்படியாக அவர்கள் அழுது கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். கதறி கதறி அழுகிற ஒரு சத்தம், பிள்ளை மரித்து போச்சே என்று வேதனையோடு துக்கிக்கிற சத்தம். கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் விசுவாசமாயிரு, பயப்படாது. யார் உனக்கு முன்பாக எத்தனை காரியத்தை அவர்கள் கூடாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் செய்து காட்டுவேன். என்னாலே செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் இல்லை. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷரால் அது கூடாது. ஒரு மனிதனை உயிர்ப்பிக்க முடியாது. நான் கிறிஸ்து மரித்து போன உன் பிள்ளையை உயிர்ப்பிக்க முடியும், என்னாலே அது செய்ய முடியும் என்ற நிச்சயத்தை அவர் மீண்டும் ஒரு முறை அவனோடு கூட அழுத்தமாய் தைரியமாய் பேசும்படி அவன் இருதயத்தை தேற்றுகிறார். எத்தனை தடைகள் நம் வாழ்க்கையில. விசுவாசம் நிலை நிற்பது என்று சாதாரண காரியம் இல்லைங்க. விசுவாசி என்று பெயர் வைத்து விட்டால் நம் விசுவாசத்தை நிலைத்திருக்கிறவர் அல்ல. தொடர்ந்து நம் விசுவாசத்தை வலிவு போகிற பல சூழ்நிலைகள் வரும். நாம் எதிர்பார்க்க முடியாத தந்திரங்கள் நம் வீட்டிலிருந்து வரும். நம்மை நம்பக்கூடாது என்று சொல்லுகிற அநேக மனிதர்கள் நம்மோடு இருந்து நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். ஆனாலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், பயப்படாது இருக்க வேண்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் சிந்தித்து பாருங்களேன். அங்கே அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை அவன் இடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் அடுத்த வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமீ என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே போதும். அங்கே அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இயேசுவை பார்த்து ஏளனம் செய்கிற கூட்டம், இயேசு உங்களுக்கு தரும் நம்பிக்கையை குறித்து அவதூறாய் பேசுகிற கூட்டம் இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. உங்கள் விசுவாசத்தில் கடைசி ஆயுதமாய் மனிதர்கள் பயன்படுத்துகிறது என்றால் உங்களை குறித்து அலட்சியமாய் அவதூறாய் நிந்தையாய் பேசுகிற காரியம். அவர்கள் நகைக்கிறார்கள், கேலி செய்து கேவலமாய் பேசி துர்க்குணத்துடையவர்களாய் அவர்கள் நகைத்து சிரித்து அவமானத்துக்குள் கொண்டு போகிறார்கள். ஆனாலும் அவன் விசுவாசத்திலே நிலைத்திருந்து பயப்படாதா இருந்திருந்தான். நாம் கடைசி வரைக்கல்ல, கர்த்தர் அற்புதம் செய்யும் வரைக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து பயப்படாது இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகம் முதலாவது உங்களுக்கு துர்ச்செய்தி சொல்லும், இரண்டாவது உங்களை பயமுறுத்துகிற உங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஆறுதலின் வார்த்தைகளாக உங்களோடு பேசும், மூன்றாவது காரியம் உங்களை பரியாசம் பண்ணும். இந்த மூன்று காரியத்தின் மத்தியிலும் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளால முதல் எதிர்கொள்ள முடியாத தவறான தூஷணமான காரியத்துக்கு மத்தியிலே நம்ம கர்த்தரை விட்டு விலகிறோம். ரெண்டாவது காரியத்துல நிக்கணும், மூன்றாவது காரியத்தை நிக்கணும். இந்த மூன்று காரியங்களும் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவார் நம் வாழ்விலே அற்புதத்தை செய்ய முடியும். அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள். முதலாவது, கிறிஸ்து வருமளவும் நாம் அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய காரியத்திலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். மூன்றாவது, பரியாசத்தின் மத்தியிலும் நாம் நம்பிக்கையிலிருந்து விலகாதிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதை தொடர்ந்து அந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தலித்தாகுமே, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லுகிறார். அற்புதத்தை அன்றைக்கு எல்லோரும் கண்டார்கள். உங்கள் வாழ்விலும் தலித்தாகுமே என்று சொல்ல ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த மூன்று காரியத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் பலவீனத்தின் மத்தியில் இயேசுவை பற்றி கொண்டிருங்கள். மரித்து போன நிலைமையிலே இயேசுவில் நிலைத்திருங்கள். எல்லோரும் பரியாசம் பண்ணும் போதும் இயேசுவை விட்டு விடாதிருங்கள். இந்த மூன்று காரியம் உங்களுக்குள் இருக்குமானால் அற்புதத்தை ஒருவனாலும் உங்கள் வாழ்வில் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அற்புதம் செய்கிறவர் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே மரித்து போன அநேக காரியத்துக்கு முன்பாக சொல்லுகிறார், தலித்தாகுமே என்று அவைகள் உயிரடைய வேண்டும்.
அவைகள் உயிரோடு எழும்ப வேண்டும். தேவன் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார். பயப்படாதிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் நன்றியோடு ஜெபத்தை முடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்தினதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. சோதர ஆண்டவரே, சோதர தகப்பனே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதே சிறு மந்தையே, பரலோக ராஜ்யம் உனக்குள்ளது. தேடுங்கள் தேவனின் ராஜ்யமே, கூடையாவும் கொடுப்பாரே. பயப்படாதே சிறு மந்தையே. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்கதர புனி ஷிடகுட போதனா ஹல்பி இருக்கதுனா ஷிடகுட ரகதுனா. ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ ராட்டா ரகதரகதரகதரகதரபா. அந்த சிக்னேச்சர் ப்ராப்ளத்தை ஆண்டவர் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்காக ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துக்கிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ திரிகதரகதரகதரபா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ திரிகதரகதரியாந்திரபா திரியாங்கடபா. ஜீசஸ். ஹல்லேலூயா. டடகதரகதரகதரகதரபா திரியாந்திரபா. திரிகதரகதரகதரகதரபா. திரிகதரகதரகதரகதரபா திரங்கடபா. ஆண்டவரே அப்பா, நித்யா வெங்கட் பிரபு, காவேரி, சிவராஜ், ஆண்டவரே இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொருவரையும் விட கர்த்தர் தருகிறோம். அப்பா, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கரத்தின் மகிமை வல்லமையாய் செயல்படுவதாக. ஆண்டவரே, அவர்களை நீர் வழி நடத்தும்படியாக உம்முடைய மகிமையிலே அவர்களை பாதுகாத்து அவருடைய கரத்தின் வல்லமையினால் நீங்கள் அவர்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஷிடகடக திருக்கடபா திருக்கடக திருக்கடபா திருக்கடபா திருக்கடகடபா திருக்கடக திருக்கடபா திருக்கடக திருபா திருக்கடகடபா. ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், ஆண்டவரே சூனியத்தின் கிரியைகள், பிரச்சனைகள், இவைகளிலிருந்து இந்த குடும்பத்தில் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு நபர்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. அந்த எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக என்று கட்டளை கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே ஜாஸ்மின் என்ற ஆண்டவரே சகோதரி, ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய பெண்ணுக்கான திருமணத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்பா, நீர் ஏற்ற வரன்களை தாங்க. கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, கர்த்தர் அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, திருமணத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அந்த காரியங்கள் வெளிப்படுத்தட்டும். இந்த வருஷத்தில் நீர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற வரனை ஆண்டவரே அப்பா நீர் வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, அதில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி சமாதானமாக திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை தாங்க. அதுக்கு தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டு ஐயா. ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை இணைத்தார், அவருடைய சமூகத்தை நிறுத்தினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. Glory Jesus. அவருடைய சமூகத்தில் இம்மட்டுமாய் காத்திருக்க கிருபை தந்த தேவனுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை இருப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து ஜெபித்தவர்கள், ஆண்டவரே தூரமாய் ஆண்டவரே வீட்டில் இருந்து ஜெபித்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, நீங்கள் அற்புதம் செய்திருக்கிற நன்றி. ஒருவருக்கு கூட நீங்கள் அற்புதம் செய்யாமல் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீங்கள் விடுதலை கட்டளையிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே அப்பா, எங்களோட யுத்தம் பண்ணி ஜெபித்த ஒவ்வொருவரையும் ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய உடைமைகள், அவருடைய வீடு வாசல்கள் எல்லாம் ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்கள் ஒவ்வொரு ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தினருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ரத்தத்தின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை தங்கி இருக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளாக சமர்ப்பணம் செய்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஆளுகை வழிநடத்தலும் நம்ம அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you all.